வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் கடந்த 2 நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் நாம் தற்போது விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் ராஜா அவர்கள் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை பகிரங்கமாக மிரட்டியிருக்கிறார் என்பதுதான் ஒரு குற்றச்சாட்டாக அனைத்து காட்சி மற்றும் அச்சு ஊடகங்களில் விவாத பொருளாகி இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்களை, இந்திய பிரதமர் அவர்களையும் உள்துறை அமைச்சரையும் இனிமேல் தடித்த வார்த்தையில் பேசினால் வைகோ அவர்கள் தமிழக தெருக்களில் நடமாட முடியாது என்பது போன்று மிக பகிரங்கமாக ஒரு ஊடகத்திற்கு அளித்த பேட்டியிலே ராஜா அவர்கள் கூறியிருக்கிறார். இதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது? அதாவது பொதுவாக அரசியல்வாதிகளை உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது இயல்புதானே என்று எடுத்துக்கொள்ளலாமா? இருந்தாலும் ஒரு மூத்த தலைவர் இன்னொரு மூத்த தலைவரை பார்த்து நீங்கள் சாலையில் நடக்க முடியாது, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று கூறுவது எதனை காட்டுகிறது? இதனை பாரதிய ஜனதாவை தவிர்த்து வேறு சில அமைப்புகளோ குழுக்களோ சொல்லியிருந்தால் இதனை எவ்வாறு தமிழகம் எதிர்கொண்டிருக்கும்? இதை மதிமுக தலைமை இதற்கு எதிராக எந்த போராட்டமும் நடத்தக்கூடாது, ராஜாவுக்கு எதிராக எந்த கண்டனங்களும் தெரிவிக்கக்கூடாது என்று மதிமுக தலைமை இதை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஒருவேளை மதிமுகவை தவிர்த்து வேறு சில கட்சி தலைமைக்கு, பெயர் குறிப்பிட விரும்பாமல் வேறு சில கட்சி தலைமைக்கு இவ்வாறு ஒரு மிரட்டல் விட்டிருந்தால் அந்த கட்சி தலைமை எவ்வாறு இதை எதிர்கொண்டிருக்கும், அந்த தொண்டர்களை எவ்வாறு எதிர்கொண்டிருப்பார்கள் என்று பல்வேறு கோணங்களில் இந்த விஷயத்தை நாம் பார்த்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மோடி அவர்களை தடித்த வார்த்தையில் வைகோ அவர்கள் விமர்சித்தார்களா? எந்த காரணத்தினால், எந்த சூழ்நிலையில் அவர் அவ்வாறு பேச நேரிட்டது? அவர் பேசியது சரியா, அதற்கு இவர் கண்டனம் தெரிவித்தது சரியா என்கின்ற தளத்தில் தான் இன்றைய விவாத அரங்கம் செல்ல இருக்கிறது. எப்படி இருந்தாலும் ராஜாவின் பேச்சிற்கு பலர் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், வேல்முருகன் அவர்களுடைய தமிழக வாழ்வுரிமை இயக்கமாக இருக்கட்டும், தமிழ் தேசிய பேர் இயக்கமாக இருக்கட்டும், பலர் இதனை கடுமையாக கண்டித்திருக்கின்றனர். இதுதான் பாரதிய ஜனதாவின் உண்மையான முகம் என்றும் விமர்சித்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் நம்முடைய விவாத அரங்கத்தில் இந்த பிரச்சனை குறித்து மதிமுக, பாஜக இருவருமே இல்லாமல் ஒரு 4 ஆளுமைகளுடன் இந்த பிரச்சனை குறித்து நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய மணியரசன் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அரசியல் திறனாய்வாளர், சமூக ஆர்வலர் ராம சுப்பிரமணியன் அவர்களும் இந்த பிரச்சனை குறித்து அவர் தரப்பு கருத்துக்களை எடுத்து வைக்க உள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் பொன்முடி அவர்களும் இந்த பிரச்சனை குறித்து அவர் கட்சி நிலைப்பாடை இங்கு தெளிவாக எடுத்துரைக்க இருக்கிறார். திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களும் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் தரப்பு நியாயங்களை எடுத்து வைக்க உள்ளார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடம் ஆரம்பிக்கிறேன். இப்ப ராஜா அவர்கள் ஒரு பிரதமரை தொடர்ந்து தடித்த வார்த்தையில பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, இனி நீங்க பேசுனீங்கன்னா ராஜ்நாத் சிங்கை பற்றியோ பிரதமரை பற்றியோ பேசுனீங்கன்னா இனிமேல் வைகோ அவர்கள் வீதிகளில் நடமாட முடியாத ஒரு சூழல் வரும் அப்படின்னு எச்சரிச்சது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் டெலிவிஷன் சேனல் பார்த்தேன். அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிற திரு ராஜா அவர்கள் பேசுகிறார் அப்படின்னு 2-3 தடவை போட்டு காமிச்சேன். ஒரு தடவை நான் பார்த்தேன். அதில் முதல்ல அவர் பேசும்பொழுது இந்த மாதிரி தொடர்ந்து மத்திய அரசையும், குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களையும் ராஜ்நாத் சிங் அவர்களையும் ரொம்ப கொச்சைப்படுத்தும் வகையினில், இந்த அரசாங்கத்தை கொச்சைப்படுத்தும் வகையினில் தொடர்ந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய கூட்டணி கட்சி என்ற எதையும் அந்த வரம்பை மீறி இப்படி பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் பேசியது தவறு. இது தொடருமே ஆனால் அவர் வெளியிலே நடமாட முடியாது என்கின்ற வகையினிலே சொல்லிட்டு இதை உங்களுடைய கட்சி தொண்டர்கள் அவர்கள் கொதி தழுவார்கள் அப்படின்னு சொல்லி இது மாதிரி தான் எனக்கு நான் புரிஞ்சது. முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இப்படிலாம் ஒரு எல்லாருமே அரசியல் சேர்ந்தவர்கள் தான். நீங்க குறிப்பிட்டது போல உயர்திரு வைகோ அவர்கள் ஒரு எக்ஸலண்ட் பர்சனாலிட்டி, ஒரு மிக அருமையான மனிதர் அவர். அதே நேரத்தில் ராஜாவும் மிக பண்பாளர், நிறைய படித்தவர். அந்த பாஜகவில் மிக அது மட்டுமல்லாமல் அவர் பல வகைகளில் ஒரு மிக சிறந்தவர், சிறப்பாக பேசக்கூடியவர், நல்ல மிக சிறந்த பொருளாதார மேதை, அதெல்லாம் இருக்கு. ஆனால் இப்படிலாம் ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது திரு வைகோ அவர்கள் பேசியது சில விஷயங்கள்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னன்னா, அவருக்கு இந்த அரசாங்கத்து மேல பல கோபங்கள் இருக்கலாம். அப்படி இருக்குமே ஆனால் அதை ஒரு நாசுக்காக, அது ஏன்னா அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க. கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவர் நீங்கள் இங்கே தவறு செய்கின்றீர்கள் அப்படின்னு சொல்றது இல்லாம இந்த ஒரு கொச்சைப்படுத்தும் வகையில் பல முறை அவர் பேசுகிறார் என்று நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே அது தவறுதான். இருந்தாலும் கூட அதற்காக
ஏட்டிக்கு போட்டி என்கின்ற வகையில் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான வார்த்தைகளை அவரெல்லாம் அப்பெல்லாம் பயன்படுத்த மாட்டவே மாட்டார். ரொம்ப நாகரிகம் மிக்க தலைவர்களில் ஒரு மிக சிறந்த தலைவர் திரு வைகோ அவர்கள். அவர் இப்படிலாம் பேச மாட்டார். இவர் வந்து பேசியது என்பது எனக்கு நிச்சயமாக சங்கடமாக இருக்கிறது. ஏனென்றால் இவரும் ஒரு நல்ல நாகரிகமான ஒரு பண்பாளர் தான். ஆனால் இவர் இப்படி ஏன் பேசினார் அப்படிங்கிறது இன்னைக்கு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அது எங்களுடைய கட்சிக்காரர்கள் அவர் மேல கோவப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கின்றார். ஆனால் அந்த முழுமையாக அந்த டெலிவிஷன் அவருடைய இன்டர்வியூ என்று பார்த்தோமே ஆனால் அது எனக்கு கொஞ்சம் மனசை வேதனையை தருகின்ற வகையிலே தான் அமைகிறது. அதனால தான் பல கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் எல்லாம் அதை வந்து கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கு இப்படி விமர்சிச்சதுல உடன்பாடு கிடையாதுங்கிறீங்களா அவர் பேசியதுல? அவர் இல்ல அதாவது எனக்கே திரு வைகோ அவர்கள் அந்த கூட்டணியில தான் இருக்கார். அவருக்கு பல விதத்துல அவருக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம் பாஜகவோட. ஆனால் அதை சொல்வதற்கு வந்து சொல்லுகின்ற பாணி இருக்கின்றதே அது வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. அது வந்து அதாவது நரேந்திர மோடியும் எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு சொல்வது போலவே அவருடைய அது இவர் அந்த 5 மீனவர்கள் அவர்களை விடுதலை செய்வதற்கு முன்னாடி அவங்களுக்கு தூக்கு தண்டனை என்று அறிவித்த உடனே இவர் என்ன சொன்னார்? அந்த ஒரு மோசமான முறையில அவர் பேசியதாகத்தான் நான் கருதுகிறேன். ராஜபக்சே மோடி கூட்டுச்சதி மட்டுமல்ல, அதாவது நாடகம்னு கூட சொல்ல எனக்கு சரி இல்ல. அதெல்லாமும் தாண்டி இன்னொரு வார்த்தை பண்ண மானங்கட்ட மத்திய அரசே அப்படிலாம் பேசுவதுங்கிறது நியாயமா? மானங்கட்ட மத்திய அரசு கவர்மெண்ட் சொல்றதுக்கு தனிப்பட்ட நபரை சொல்ல அதை இது வேண்டும் என்று அரசுக்கு ஆண்மை இல்லை திறனி அப்படிங்கிறது இல்ல நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்றேன். மானங்கட்ட மத்திய அரசே நீ நம்ம மோடி அவர்கள் நாடகம் ஆடுகிறார், இவரோட சேர்ந்து நாடகம் ஆடுகிறார், இது வந்து வரவே மாட்டாங்க அப்படின்னு. அப்ப வந்த பிறகு வாழ்த்து சொல்லி எஸ் நீங்க தான் பண்ணினீங்கிற மாதிரி ஏதாவது அவர் சொல்லியிருக்கணும். அதையும் கூட அவர் வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறார். வந்ததுக்கு அப்புறமா அதான் சொன்னாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். அதாவது முதல்ல அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்த காரணமே இவர்கள் வந்து கூட்டு சதி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்தது அவர்கள் வெளியில வந்துட்டாங்க, அவர் மன்னிப்பு கொடுத்தாச்சுன்னா அதையும் ஒரு நாடகம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு காமாலை கண்ணோட பார்க்கின்றாரோ என்ற கவலை எனக்கு இருக்கின்றது. அதனால வந்து அந்த கட்சியை சேர்ந்த தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்களும் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதே நேரத்தில் இவரும் பேசி இருக்கின்றார். ஆனால் தெருவில் போய் நடமாட முடியாது என்று அவர் சொன்னது நியாயமாக இருப்பது. ஏனென்றால் ஐ திங்க் இதை வந்து டிசோன் பண்ணியிருக்காங்க டாக்டர் தமிழிசை என்று கூட நான் பத்திரிகையில் படித்தேன். அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இப்படிலாம் பேசக்கூடாது, நாகரிகமாக பேசணும். பேசக்கூடியவர் தான் ஏன் இப்படி ஒரு தவறான வார்த்தை பயன்படுத்தினா ஐ எம் வெரி சாரின்னு சொல்லிட்டாருன்னா இட் இஸ் எண்ட் ஆஃப் தி டேஸ் பிளேங்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் அதாவது மிகவும் நாகரிகமானவர் தான். வைகோ மீதும் எங்களுக்கு எல்லாம் மரியாதை இருக்கிறது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசிவிட்டார். அதே சமயம் வைகோவும் வந்து அவர் தான் தூண்டி விட்டார். அவருடைய தொடர்ந்த பேச்சுக்களின் விளைவாகத்தான் எச் ராஜா இப்படி கொப்பளித்திருக்கிறார், கோபத்தை கொந்தளித்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அந்த செய்தி இப்போ வந்திருக்கு, தினத்தந்தியில் வந்திருக்கு. அவர் வந்து சொன்னது வந்து பாதுகாப்பாக திரும்பி போக முடியாது, பாஜக தொண்டன்னு விட மாட்டான். இது எதுலேருந்து முதல்ல சொல்றாருன்னா அவர் வந்து இந்த கூட்டணி இந்த விஷயங்கள்லாம் இல்லை, தமிழ் வியாபாரம் செய்கிறார்கள், தமிழை வச்சு வியாபாரம் செய்கிறாங்க, ஈழத்தை வச்சு வியாபாரம் செய்கிறாங்கன்னு அதிலே இருக்கு, இதிலே இருக்கு அவருடைய. அதனால் அவருடைய கோபம், ராஜாவுடைய கோபம் வந்து வைகோவின் மீது இருப்பதை விட தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ் ஈழத்தின் மீதும் தான் அவர் கோபம் அதிகம். அதனால தான் அவர் வந்து தொடர்ந்து இவர் கூட்டணியில் இருந்துக்கிட்டே வைகோ வந்து தமிழ் ஈழத்துக்காக குரல் கொடுக்கறதும் போராடுறதும், முடிசூட்டு விழாவுக்கு ராஜபக்சே வந்த பொழுது அங்கேயே போய் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் பண்ணதும் அவங்களுக்கு எரிச்சல் வந்து அந்த தமிழன் தமிழ் ஈழம் என்றால் பாஜகவால் தாங்கிக்க முடியல. அது பல வாதங்கள்ல சொல்லியிருக்காங்க. குற்றச்சாட்டு காங்கிரஸ் மீது தானே அதிகமா வைக்கப்பட்டது இந்த குற்றச்சாட்டு. தமிழர்னு சொன்னா ஈழம்னு சொன்னா காங்கிரஸ்காரங்களுக்கு தானே கோபம் வந்தது. ஏன் பாஜக? காங்கிரஸ்காரங்களும் கோபம் வந்தது இருக்கு. காங்கிரஸ்காரங்களை விட வெப்பம் அதிகம் பாஜகவில். தமிழுக்கு எதிர்ப்பா, தமிழ் எதிர்ப்பா. தமிழர்கள் இந்துக்கள் தானே, அவங்க அடிப்படையில ஈழத்துல இருக்கு. நம்ம அவங்கள இல்லைன்னு சொல்லலையே, நாம சொல்லலையே, அவங்க தானே அப்படி பண்றாங்க. நாம வந்து அவங்க தமிழர் இல்லை அதுன்னு அந்த வாத பொருள் ஆகிட்டு இருக்கோமா? அதெல்லாம் இல்லையே. தமிழர் என்றாலே அவர்களுக்கு ஆகாது உடனே. அதுதான் எரிச்சலே, அதுதான் ஒன்று. அடுத்தது இப்போ ஐயா சொன்னது மாதிரி கூட்டணியில் இருந்து கொண்டே பேசுகிறாருன்னா அது வந்து வேறு. அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுங்க, கூட்டணியை விட்டு நீங்குங்க அப்படின்னு சொல்லுங்கள்.
அல்லது இப்போ நரேந்திர மோடியையும் அல்லது ராஜ்நாத் சிங்கை, நான் அந்த மேடையில் இருந்தேன், நானும் பேசினேன் 27ஆம் தேதி நடந்த மாவீரர் நாள் கூட்டத்தில். வைகோ அவர்களோட பேசும்போது நீங்க மேடையில் ஆமாம், நானும் தான் பேசினேன், மேடையில் தான் இருந்தேன். எந்த சூழ்நிலை சொன்னாருனாக்கா, அவர் அங்கே அவர் பேசினது இந்த மாதிரி நரேந்திர மோடி காத்மாண்டில் போய் சார்க் மாநாட்டில் உரையாற்றும் பொழுதே, தனியாக கூட இல்லை, ராஜபக்சே வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. யாரும் பண்டித நேருவோ இந்திரா காந்தியோ வாஜ்பாயோ யாரும் ஒரு அடுத்த நாட்டு தேர்தல் வரும்போது அவங்க மனசில் ஒரு கருத்து இருந்தாலும் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவர் தனிநபர் அல்ல, பிரதமர் என்பவர். ஒரு அரசு ராஜபக்சே வெற்றி பெறுவதை வாழ்த்துக்கிறது இந்தியா சொல்றது போல தானே அர்த்தம். அப்படியே ஒரு சொல்ல தப்புன்னு ஆவேசமாக சொன்னார். அப்பவும் ராமயமெல்லாம் அதில் பேசலை. ராஜ்நாத் சிங்கை பற்றி சொல்லும்பொழுது என்னன்னாக்கா 75% பேர் இந்தியாவில் ஹிந்தி பேசுகிறவங்க அப்படின்னாரு. பொய் சொல்லுகிறாய் சொன்னார். தமிழர்களை நீ சேர்க்கலையா, நீ சேர்க்கலன்னா எங்களை விட்டுடு, இப்படிதான் அவருடைய ஆவேசமாக பேசினார். இந்த 2 கான்டெக்ட்ல தான். அப்படியே இவங்க சொல்றது போல ஏதோ ஒரு ஒருமையில் பேசினதா சொல்றாங்க. அப்படி பேசினதா இருக்கட்டும், கண்டனம் தெரிவிக்க வேண்டியதானே, வன்மையாக கண்டிக்கணும். இது அநாகரிகம்னு சொல்லுங்க. பாதுகாப்பாக திரும்ப முடியாதுங்கிறது பேசுகிற வார்த்தையாது. அப்போ எங்களுக்கு எச் ராஜா இதயத்துக்குள்ளேயும் கோட்ஸே பதுங்கி இருக்கிறார் என்று தான் நான் நினைக்க வேண்டியிருக்குங்க. இப்போ பாஜகவுக்கு என்ன பெரிய சக்தி இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஒரு நபர் போதுமே ஒரு ஆபத்தை உண்டாகிறதுக்கு. அதை விட அது பயிற்சி அளிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இல்லை. ஆர்எஸ்எஸ் ரொம்ப தீவிரமான ஆர்எஸ்எஸ்காரர் பாஜகலாம். இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் என்பதே தமிழன் என்பதெல்லாம் மறுத்து, இந்தியன் என்பது கூட மாற்று குறைந்த தங்கம். பாரதியன், இந்தியன் என்பது கூட மாற்று குறைந்த வார்த்தை அவங்களுக்கு. பாரதியன் என்பதுதான். அப்ப அந்த வெறியில் இருக்கக்கூடிய அமைப்பு ஆர்எஸ்எஸ். அதுல கேடர், அதுல ரொம்ப ஒரு ஹார்டு கோர் எலிமெண்ட்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு ராஜா. மற்ற தகுதியெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் நான் மறுக்க விரும்பல. இதுல ஹார்டு கோர். நான் என்ன சொல்றேன், இவர் தமிழை வியாபாரமாக்குறீங்க, தமிழீழத்தை வியாபாரமாக்குறீங்கன்னு பொய்யான தகவல் சொல்றாரு. நம்ம விக்னேஸ்வரன் வந்தபோது வடக்கு மாகாண முதல்வர் வாயை அடைச்சிக்கங்கன்னு சொன்னார். உங்களையெல்லாம் பார்த்து அப்படிலாம் விக்னேஸ்வர் சொல்லவே இல்லை. நீங்க பேசலன்னா, நீங்க போராடலன்னா எங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னாரு. ஆனா பத்திரிகைகள் இங்க நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேச ஒரு இடத்துல இன்டர்வியூல சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்க உணர்ச்சி வசப்படாம இந்த உண்மையை பாருங்கன்னு ஒரு இடத்துல சொன்னாரு. அதே சமயம் அதே இன்டர்வியூல சொன்னாரு, அந்த முதல் நாள் பேச்சுல இல்ல, மறுநாள் செய்தியாளர் பேட்டியில் என்ன சொன்னார்னா, நீங்க தமிழ்நாட்டில் எதுவும் பண்ணலன்னா எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் நீங்க குரல் கொடுத்தாதான் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கறத விக்னேஸ்வரன் சொல்லியிருக்காரு. வாயை அடைச்சுக்க சொன்னாரு. அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஜனநாயக மறுப்பு. ஒரு கால் விக்னேஸ்வரன் சொல்லியிருந்தாலும் இந்தியாவில் வாயை அடைச்சிக்கணும்னு சொல்றதுனாக்க நீ என்ன அர்த்தம்? ஒரு பாசிச குரல் இல்லையா அது? அடுத்தது நான் சொல்றேன், நீங்க தமிழை வச்சு வியாபாரம் பண்றீங்கன்னா அவரெல்லாம் சிறையில போய் 18 மாதம் 10 மாதம் கிடந்தவருங்க, வியாபாரம் பண்ணிட்டா இருக்காரு. நீங்க அரசியல்ல வேறுபாடு, எனக்கும் வைகோ அண்ணனுக்குமே அரசியல்ல வேறுபாடு இருக்கு. ஆனா அவர் இந்த ஈழத்தை பின்வாங்காத நபருங்க. 18-19 மாதம் போட்டா சிறையில கிடந்தாரு. பல தடவை சிறைக்கு போயிருக்காரு. நாளைக்கு போனாலும் போகக்கூடியவங்க. அவங்க எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜாவினுடைய அரசியல் வரலாறு என்ன? எத்தனை தடவை சிறைக்கு போயிருக்காரு? என்ன காவேரி போராட்டம், முல்லை பெரியார் போராட்டம், தமிழ்நாட்டு போராட்டம், எத்தனை போராட்டங்கள் அவர் களங்கண்டு அவர் அறிமுகமாயிருக்காரு. நான் அவருக்கு தகுதி இருக்கு. எதுக்குன்னா, ஒரு குடிமகனுக்கு வைகோ விமர்சிக்க தகுதி இருக்கு. விமர்சனம் பண்ணுங்க, கண்டனம் பண்ணுங்க. திரும்பி போக முடியாதுன்னு சொல்றது. நான் என்ன கேட்கிறேன், நாங்க எங்களை போன்றவர்களை தமிழை வச்சு வியாபாரம் பண்றோம், ஈழத்தை வச்சு வியாபாரம் பண்றோம். நீங்க ஆன்மீகத்தை வைத்து வியாபாரம் செய்றீங்களே, ஆன்மீகத்தை வச்சு வியாபாரம் பண்றீங்களா? ஆன்மீகம் எவ்வளவு பொறுமையா இருக்க வேண்டியது. பகைவனுக்கு அருள்வாய், நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய், புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே, பகை நடுவினில் பரமன் வாழுகின்றான், பகைவனுக்கு அருள்வாய் என்று பாரதியார் பாடினார். ஏன் அந்த பக்குவம் இல்லை ராஜாவுக்கோ? ஆர்எஸ்எஸ்ல வளர்த்த நல்ல வார்த்தை எடுக்கப்பட்ட ஒரு தோழருக்கு இந்த பக்குவம் இல்லையே. பகைவனுக்கு அருளக்கூடிய அளவுல ஆன்மீகத்துல பக்குவம் இருக்கணும், அது இல்லையே. அப்படின்னா நீங்க ஆன்மீகத்தை வியாபாரம் செய்றீங்க. பெரும்பாலான மக்கள் இந்து உணர்வோடு உள்ளவங்க, நாங்கள் இந்து என்று கருதக்கூடிய மக்கள். அந்த மக்களை ஈர்ப்பதற்காக தான் நீங்க பயன்படுத்துறீங்களே தவிர, இந்து மதத்தினுடைய ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட ஒரு பக்குவம் கூட உங்களுக்கு இல்லையே. நிச்சயமா இதுல இது ஏதோ வைகோங்கிற தனிநபர் விஷயமா மட்டும் நான் பார்க்கல. வைகோ விமர்சிச்சதுங்கிறது அது நான் கடுமையா கண்டிக்கிறேன். இதுல உள்ள அவருக்கு இந்த வைகோ போன்றவர்கள், இந்த தமிழ் தேசிய அமைப்புகள், இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு எப்ப பார்த்தாலும் தமிழ், தனிநாடு, இந்த ஈழம் இப்படி பேசுவதே அவருக்கு எரிச்சலா இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் இப்படி அவருக்கு உணர்ச்சி வசப்பட்டு அவர் அறியாமலே இப்படி வந்துருச்சு அப்படிங்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க? உண்மையும் கூட சார் அது. அதாவது எனக்கே அதெல்லாம் உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் இவர் ஆர்எஸ்எஸ் பத்தி சொல்லுகின்றார். ஆர்எஸ்எஸ்க்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் ஹார்டு கோர் எலிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அதுக்கு இன்ஃபேக்ட் ஆர்எஸ்எஸ் எவ்வளவு
இலங்கையில் உதவி செய்திருக்கின்றார்கள், விஸ்வ இந்து பரிஷத் உதவி செய்திருக்கிறார்கள். அந்த இலங்கை வாழ் அந்த அகதிகள் தமிழர்கள் இப்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க. அப்ப இருக்கும்போது எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஏனெனில் எவ்வளவோ உதவிகளை இங்கே வாங்கி கொண்டு அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தவர்கள். அதனால RSS குறை சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்கெல்லாம் நிறைய உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் உதவி செய்து. இப்ப இருக்கக்கூடிய பல கோயில்கள் எல்லாம் புனருத்தாரணம் செய்யறதெல்லாம் RSS காரர்கள்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவதாக கோவத்தில் பேசினார், அது ஆன்மீகத்தை வச்சு வியாபாரம் பண்றார். ஐ திங்க் அது சரியான முறைப்பாடாக எனக்கு தெரியும். ஆனால் இந்த பிஜேபி ஆனது எலெக்ஷனுக்கு முன்னாடி பல தடவை அவர்கள் தான் இன்னும் தமிழர்களை பாதுகாக்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக பேசினார்கள். அதெல்லாம் என்னுடைய பிளாக்ஸ் எல்லாம் இருக்கேன். இது வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப மோசமா நம்ம விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான ஒரு பாஜகவுக்கே நீங்க சொல்லிருக்கீங்க. நான் என்னோட எழுதினேன், ஆமா சோகம் மாநாட்டுக்கு போக கூடாது அப்படின்னு. அப்புறம் இது அது பேர் இனப்படுகொலை அப்படின்னு பேசக்கூடாது. இதெல்லாம் நீங்களே ஒரு தீவிரவாத அமைப்பு போல நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இது பிறகு உங்களுக்கே இது ரீகாயில் ஆகும் அப்படின்னு. இதுதான் எக்ஸாக்ட்லி நடந்துட்டு இருக்கு. அவர் சொல்றார், ராஜா சொல்ல பல முறை அவர்கிட்ட நான் எச்சரிக்கிறேன் அதெல்லாம் நான் பல தடவை படிச்சிருக்கேன். அதே மாதிரி டாக்டர் தமிழிசை அவர்கள் ரொம்ப தெளிவா திருப்பி சொல்லியிருக்காங்க, நீங்க ஒரு லக்ஷ்மண் ரேகா ஒரு கோடு போட்டு நம்ம கூட்டணியில் இருக்கும்போது இதை தாண்டதுங்கிறது கூடாது அப்படின்லாம் பேசியிருக்காங்க. இருந்தாலும் கூட தொடர்ந்து பாஜகவை விமர்சனம் செய்து கொண்டே இருக்கின்றார். உங்களுக்கு பிடிக்கலன்னா அவர் நீங்க வெளியில போங்கன்னு சொல்றதை விட உயர்திரு வைகோ அவர்களே ஒரு டிசிஷன் எடுத்து, எனக்கு உங்களோட கொள்கைகளுக்கு ஒத்து வரல, உங்க சித்தாந்தமும் என்னோடது வேற, நாங்க தமிழனுக்காக தான் இருக்கோம், இலங்கை தமிழுக்காக தான் என்னுடைய வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்து விட்டேன், சொல்லுங்க, நீங்க அதுக்கு வரல, நாங்க வெளியில போறோம்னு பண்ணலாம். அதையும் பண்ணல. அங்க உள்ளே உட்காந்து திருப்பி அவங்கள குறை கூறும்போது ஒரு எரிச்சல்ல பேசியிருக்கணும். ஆனால் அதற்காக நீங்க வெளியில போனா நான் என்னுடைய தொண்டர்கள் உங்களை கவனிச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியம் அற்ற முறையில அவர் பேசிய தவறு தான். அது ஸ்லிப் ஆஃப் த டங் என்று பே மணியரசன் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை நீங்க ஒத்துக்கிறீங்க என்ன? அதாவது பாரதிய ஜனதாக்கு இந்த தமிழர் தனிநாடு இது போன்ற விஷயங்கள் பேசினது ஹெச் ராஜாவின் கொள்கைக்கு எதிரானது. அந்த கோபத்துலதான் அவர் இந்த வார்த்தை பேசினாரு. உண்மைதான், அந்த ஹெச் ராஜாக்கு அந்த உணர்வு. அதாவது நீங்க ரொம்ப அழகா ட்விஸ்ட் பண்ணி என்ன கேக்குறீங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, திரு ராஜா அவர்கள் இத மாதிரி முன்னாடி பேசியிருந்தானா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அதாவது நீங்க ரொம்ப தீவிரமாக தமிழ்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, அது நாங்க ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கே பெரிய பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்தும், அதனால அப்பவே அடக்கி வாசிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரையும் போல அது ராஜபக்சே கொன்று விட்டார், இது இனப்படுகொலை செய்து விட்டார், இதெல்லாம் ரொம்ப சரியான அணுகுமுறையா தோணல. சோகமுக்கு போக கூடாது, சார்க் மாநாக்கு வரக்கூடாது, அதே மாதிரி இவர் ஒரு ஸ்வாரிங் செரிமனிக்கு அவரே கூப்பிடக்கூடாது. இனப்படுகொலை அப்படிங்கிற விஷயத்தை பாரதிய ஜனதாவும் ஏத்துக்கல. ஒரு நிமிஷம் சொல்றேன், இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அந்த அகில இந்திய அளவிலே அந்த ஸ்போக்ஸ் பர்சன் ரொம்ப தெளிவாக ஈட்டிஸ்னா ஒரு இதுல இந்த மாதிரி டிவியில பேசின யாரோ சொல்றாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அந்த ஒரு ஆங்கில சேனல்ல பேசும்போது அவர் சொல்றார், இட் இஸ் எ ஜெனசைட், டோன்ட் யூஸ் அ வேர்ட் ஜெனசைட், நீங்க இனப்படுகொலைங்கிற வார்த்தையை சொல்லுவது நான் அங்கீகரிக்க மாட்டேன், நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு திருப்பி அவர் ரொம்ப இனப்படுகொலை இல்லை அப்படிங்கறது தான் என்னோட கருத்தும். அங்க நடந்திருக்கின்றது. ஏன்னா நான் பலமுறை நாங்க போயிருக்கின்றேன். அதை அவங்களுக்கு எல்லாம் பல கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள்லாம் வந்திருக்கின்றது. அதெல்லாம் சரி பண்ணணுங்கிறது. ஆனால் இதே வார்த்தையே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இனப்படுகைன்னு சொல்லிட்டு அவங்க நாங்க இப்ப சங்கடப்பட்டு மாட்டின்னு முழிக்கிறாங்க தான் நினைக்கிறேன். சார் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது ஐயாட்ட கேட்ட கேள்விக்கு அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த மாதிரி தனி நாடு, இன்னொரு நாட்டு பிரச்சனை, இதெல்லாம் தேவையில்லாம இந்த மதிமுக உட்பட பல கட்சிகள் அவங்க இப்ப குறி வச்சிருக்கிறது வைகோவை தான் பேசிட்டு அப்புறம் ஒரு கூட்டையில இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து நீ தமிழர்களுக்கு செய்யற, தமிழர்கள் விஷயத்துல நடிக்கிற, இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் போதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. நான் பிஜேபி முதலே சொன்னேன், தமிழர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பேசாதீங்க, கச்சத்தீவு மீட்போம்னோ ஈழம்னோ, இங்கே கச்சத்தீவு அதெல்லாம் முடியவே முடியாது, நான் இங்கே பேசியிருக்கிறேன். பிஜேபி காரங்க தேர்தல் நேரத்தில் அப்படி பேசும்போதே சொன்னேன் இது பக்க விளைவா வரும், அதுதான் அப்படி வந்துருச்சுங்கிறாரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல நான் பாக்குறது ஒண்ணுமே இல்லை. அவரே சொல்றாரு என்னன்னா, பிஜேபி ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்கு, பொய் சொல்லி இருக்கு, மக்கள்கிட்ட பொய் சொல்லி ஒரு உணர்ச்சிகளை தூண்டு இருக்கு, வாக்கு வங்கிகளுக்காக நான் தமிழனுக்கு ஆதரவாக இருப்பேன், மீனவர்களுக்கு குரல் கொடுப்பேன், இனப்படுகொலை நடந்தது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் சொல்லி பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, இங்கே நேர்மையா இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் பிஜேபிக்காரங்க கேட்கல.
இப்போ வந்து இவங்க திரும்ப அவங்க தங்களுடைய உண்மையான கருத்து என்ன அவங்க சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதனுடைய வெளிப்பாடாக தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ராஜாவுக்கு வந்து இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பயிற்சி எடுத்து வந்தவர் அப்படிங்கிற முறையில் ராஜா வந்து இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து பல முறை வந்து இவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தைகளை வந்து ராஜா பயன்படுத்தி இருக்கிறாரு. இப்ப பெரியார கூட செருப்பால் அடிக்கணும் ராமசாமிய அப்படின்னு ஒரு ராமசாமி நாயக்கரை செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர்ல போட்டார் அவரு. இந்த மாதிரி எல்லாம் இப்போ மேடையில சொல்லி யூடியூப்ல வந்து ட்விட்டர்ல போட்டிருக்கு. அது ஒரு வாதம் வந்துச்சு. அப்புறம் பிரபாகரனுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொன்னாரு. இவங்கெல்லாம் இப்ப எதனால இப்ப பேசுறாங்கன்னு எனக்கு தெரியுதுன்னு சொன்னா, மத்தியில வந்து ஒரு அதிகாரம் கையில வந்துருச்சு, அதனால இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம எது வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தினுடைய ஒரு துணியா தான் இந்த விஷயத்த நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இன்னொரு கண்ணோட்டத்தில் வைகோவை பற்றி அவர் இப்படி பேசுனதெல்லாம் நான் வரவேற்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஒரு சரியான ஒரு எதிரிட்டு இருந்து எவ்வளவு கோபம் வருதப்பதான் இவங்க வந்து எவ்வளவு தங்களுடைய கொள்கையில உறுதியா இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து மக்கள் வந்து புரிந்து கொள்ள முடியும். இப்போ வைகோ சொன்ன விஷயம் என்னன்னா, ராஜபக்சே வந்து மீண்டும் வந்து தேர்தலில் வெற்றி பெற்று வரணும் அப்படின்னு ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து ஒரு சார்க் மாநாட்டில் போய் பேசுறது அப்படிங்கிறது எப்படி சரியான விஷயம்? அங்க வந்து எல்லாமே ஒரு நாட்டினுடைய அதிபர்கள், பிரதமர்கள் இவர்கள் கலந்து கொள்கிறது தான். அதுல வந்து தேர்தல் அரசியலை பத்தியான பேச வேண்டியது ஒரு தரக்குறைவான பேச்சு. இன்னும் சொல்லப்போனா மோடியோட பேச்சு வந்து ராஜாவோட பேச்சை விட மோசமான பேச்சு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து வைகோ கொடுத்த ஒரு ரியாக்ஷன் நாகரிகமான ரியாக்ஷன் தான் மோடி பண்ண ஒரு தப்புக்கு. ஆனா அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்றப்ப, நீ ஒரு இனப்படுகொலை நாட்டில் இவர் இனப்படுகொலைன்னு ஒத்துக்கொள்ளலாம், சரி, போர்க்குற்றம் இனப்படுகொலை, இன்றைக்கு வந்து ஒரு ராணுவத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டு ஏற்கனவே மக்களுக்கு சொன்ன உறுதிமொழிகளை எதுவுமே காப்பாற்றாம சர்வதேசத்தினுடைய ஐக்கிய நாடு சபையினால போர்க்குற்றவாளி என்று 3 முறை வந்து வாக்கெடுப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மனிதர், தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுடைய ஒரு உணர்வுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய இனப்படுகொலையாளன் என்ற ஒரு உணர்வுகளை வந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு மனிதரை நீங்க போய் மீண்டும் வந்து அடுத்த தடவை நான் தேர்தலுக்கு வருவதற்கு நீங்க வெற்றி பெற வாழ்த்துகிறேன் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா அவர் சொல்லிட்டு வந்துட்டாருன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளையும் அவர் வந்து எவ்வளவு தூரம் வந்து அவமானப்படுத்திருக்காங்க, புண்படுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. ஆனா ராஜா என்ன சொல்றாருன்னா, மோடி அப்படி பேசுனதை பத்தி சரியா தப்பான அவர் சொல்ல தயாரா இல்ல. மோடி சார்க் மாநாட்டில் போய் ராஜபக்சே திரும்ப வெற்றி பெற்று வரணும் என்று வாழ்த்து சொன்னதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. அங்க தமிழர்கள் இனப்படுகொலை செய்யறதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. இங்க இத்தனை இயக்கம் வந்து ஒரு போராளி இயக்கம் அழிக்கப்பட்டதை பற்றி எந்த கவலையுமே இல்லை. ஆனா இவரு வைகோ வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவருக்கு பெரிய விஷயமா இருக்குங்கிறப்ப, அப்ப ராஜா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மனிதர் தானா, அவர் வேற எந்த தேசத்துல வந்து இங்க வந்திருக்கிறாரா, எதை வந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார் கேள்வி வந்து எங்களுக்கு வருது. ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களிடமிருந்து வைகோக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு வருகிற போதுதான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு போலரைசேஷன் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேசணும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படி பேசினாதான் வைகோவை பற்றி ஒரு உணர்வு வரும். வைகோவும் வந்து என்னடா இப்படிப்பட்ட ஒரு அணியில போய் நம்ம ஒரு கூட்டணி சேர்ந்து நம்ம வந்து வாஜ்பாய் மாதிரிலாம் ஒரு கற்பனையில போய் இருந்துட்டு மோடிட்டு போய் இருந்துட்டோமே அப்படிங்கறத பற்றியும் அவருடைய தொண்டர்கள் பற்றியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதெல்லாம் எடுத்து சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குங்கிறதால ராஜாவோட பேச்சை நான் வரவேற்கிறேன். அந்த வாரத்துல நீங்க ஒரு வித்தியாசமான திருப்பி சொல்லியிருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னது மணியரசன் ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னார். அதாவது எச் ராஜாவினுடைய பயிற்சி பற்றியான RSSங்கிறது ஒரு பாசிச சிந்தனை தான், பேசக்கூடாது, வாயை மூடிக்கணும், நடந்து பாரு தெருவுல, இதெல்லாம் வந்து RSSனுடைய மென்டாலிட்டி. ஒரு பாசிச ஒரு மத அடிப்படைவாத அமைப்பு இப்படிதான் சிந்திக்கும், அது எந்த ஒரு பாசிச சிந்தனையா இருந்தாலும் அதனுடைய வெளிப்பாடு தான் இது, இந்த ஆதிக்க சிந்தனை. அதுல இருந்து வரதுனால இதை நாங்க அப்படிதான் பாக்குறோம், அந்த தத்துவத்தினுடைய தொடர்ச்சியா அவர் இப்படி சொல்றாருன்னு பாக்குறோங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? பல விஷயங்கள்ல மணியரசனோட எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட இந்த ராஜா பேச்சுங்கிறது ஒரு மதவெறி கொண்ட பாசிசவாதியினுடைய அணுகுமுறையான பேச்சு தான் அப்படிங்கறதா உண்மை. 67 ஆண்டு சுதந்திரமாச்சு. நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் நீங்க சொன்னீங்க. அதுக்கு அடுத்தது அவர் என்ன சொன்னாருன்னு நீங்க சொல்லல. ஃபர்ஸ்ட்ல அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பேசினாரு நாக்கு அடக்குண்டு. அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்றாரு, வைகோ நாவை அடக்காவிட்டால் அவரை அடக்குவது பாஜக தொண்டர்களுக்கு தெரியும். என்ன அர்த்தம்? தொண்டர்களை தூண்டி விட்டு வைகோவை தாக்கி கொலை பண்ணுன்னு சொல்றாரா? அதுக்கு அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன? இதை விளக்க வேண்டியது ராஜா தான். ராஜாவுக்கு இது புதுசல்ல. இங்க இல்லா கணேசன் இருந்திருக்காரு, அவர் பேர் பொன் ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காரு, இப்ப தமிழிசை இருக்காங்க, அதுக்கு முன்னாடி பிஜேபியில பல லீடர்கள் இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. யாராவது நாவடக்கம் இல்லாமல் இந்த வார்த்தையை தமிழ்நாட்டில் கட்டவிழ்த்து விட்டதுண்டா? இவருக்கு பேசுறதுக்கு எங்கிருந்து வந்து தைரியம்?
இதனுடைய விளைவு அந்த இயக்கம் சந்திச்சு தான் ஆகணும். ஒண்ணு. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, தோழர் ராஜா பேசும்போது சொல்றாரு, பெரியாரை ஈவே ராமசாமி நாயக்கரை செருப்பால் இல்ல 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 அவர் சொல்றாரு, அவரே சொல்றாரு சார். அவர் சொன்னதுதான் யூடியூப் அது இதெல்லாம் வருது. பெரியாரை தமிழ்நாட்டுல அப்போதே செருப்பால் அடித்திருக்க வேண்டும் என்று சொல்ற அளவுக்கு ராஜாவுக்கு எங்கிருந்து வந்தது முதுகெலும்புல தெம்பு? அவர் பெரியாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, ராமசாமி நாயக்கர் தான் சொன்னார் சார். ஈவே ராமசாமி நாயக்கர் தான் சார் அலைஸ் பெரியார். இல்ல, அது அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. நீங்க அந்த வார்த்தை, அந்த வாதத்திலிருந்து தப்பிப்பதற்கு நீங்க கொடுக்கிற ஷீல்ட் அது. ராமசாமி நாயக்கர் என்பவர் பெரியார், பெரியார் தான் ராமசாமி நாயக்கர். பெரியார் வந்து சமுதாயம் காணுவதற்கு, ஒடுக்கப்பட்டவர்கள் முன்னேறுவதற்காக இடஒதுக்கீட்டு கொள்கையை கிட்டத்தட்ட வந்து 4 or 5 decades தொடர்ந்து போராடி அதனுடைய பலனை பெற்றுக் கொடுத்த ஒரு ஆளு. எல்லா கட்சியை சேர்ந்தவரும் பெரியார் அங்கீகரிப்பாங்க, இன்க்ளூடிங் பிராமின். பிராமின்ல கன்சர்வேட்டிவ் பிராமின் அப்போஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் டிஃபரெண்ட். பாரதியாரும் பிராமண தான், மனசுல வச்சுக்கோங்க. அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சமூக பிரங்கை உள்ள யாருமே பெரியாரை நிராகரிச்சுட்டு இந்திய தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு ஆய்வு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. பெரியாரை செருப்பால் அடிப்பேன்னு சொன்ன அவரு வைகோவை தொண்டர்கள் நாவை அடக்குவதற்கு தொண்டர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றதுல ஆச்சரியம் இல்லை. இதனுடைய விளைவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் பொறுப்பேற்கணும். அவரு இன்னொன்னு சொல்றாரு, RSS ஹார்ட் கோர் இல்லைன்னு. இந்தி, இந்துஸ்தான், இதுதான் அவருடைய பிலாசபி. அது RSS அரசியல் விங்கு தான் பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா எச்சரிக்கையா பேசுது. என்ன அது அரசியல் விங்கு. RSS உன் கேடர்கிட்ட மட்டும் போலிச்சிட்டு போற விஷயம் இல்ல. 125 கோடி ஜனங்க மத்தியில பேச வேண்டிய ஆளு நீ. அவங்க ஜாக்கிரதையா இருக்காங்க. 100 நாட்களில் நீ கருப்பு பணத்தை கொண்டு வருவ, நீ ஏன் கொண்டு வரல அப்படின்னு பார்லிமெண்ட்ல ஒரு டிபேட் நடக்குது. அந்த டிஸ்கஷன்ல வெங்கையா நாயுடு பயன்படுத்தின வார்த்தையை பாத்தீங்களா? என்ன மாதிரி வார்த்தையை காயின் பண்ணார்? 100 நாட்களில் கருப்பு பணத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லக்கூடிய அறிவு முதிர்ச்சியற்ற ஆட்கள் நாங்கள் இல்லை. என்ன வார்த்தை? எங்க போச்சு ராஜாவுக்கு? ராஜாவுக்கு அது தெரியாதுன்னா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவெடுக்கணும் அவர் தொடர்ந்து எங்க வைக்கணும். எனவே அந்த மாதிரி வார்த்தை அவர் சொன்னாரு. அது விமர்சனம் ஆகுமா? ஆகும். நீங்க 6 மாசம் ஹனிமூன் பீரியட் முடிஞ்சு போச்சு. இனிமேலுக்கு மோடி அப்படி விட மாட்டாங்க. இந்தியா விமர்சன களம், விவாத களம். எல்லாரும் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள், விமர்சனத்துக்கு ஆளாவார்கள், விவாதம் நடக்கும். இதுக்கு பதில் சொல்றத பொறுத்தவரை தான் ஒரு கட்சி ஜீவிக்கிறதும் அழிஞ்சு போறதும். வரலாற்றின் குப்பை தொட்டியில் எத்தனையோ இந்த மாதிரி உள்ள தீவிரவாதிகளும் பாசிஸ்டுகளும் குப்பை தொட்டியில் வீசி எறியப்பட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அவ்வளவு பட்டுனா தமிழ்நாட்டில் வேற ஒன்றிட முடியும். ரஜினிகாந்த் நீ வா, நீ வா, அங்க நீ வா, இப்படி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஜீவிக்க முடியாது. பிராணவாயுவை ரஜினிகாந்த் கொடுத்துட முடியாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த அடுத்த 5 ஆண்டு காலத்தில் நடந்த அந்த மாபெரும் மகா ஊழல். அதை ஒட்டி இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட பிரச்சாரம். ஜனங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்ல. ஆல்டர்னேட்டிவ் யாருன்னு இவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி அதானி உட்பட திட்டமிட்டு ஆல்டர்னேட்டிவ் மோடி 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 என்று எல்லா மீடியாஸையும் யூஸ் பண்ணாங்க. அதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி வாக்கு அரசியல் அடிப்படையிலே இப்ப அவர் பேசினது அவருக்கு எதிராக தான் அமையும். ஏன் ஒரு வாக்கு வங்கி அரசியல் அது எதிராக அமையும் என்பது அவருக்கு தெரியாது. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும். தமிழிசை அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்களே, பாரதிய ஜனதா கட்சி தமிழிசை பண்ணிட்டு மரியாதைக்குரிய சகோதரர் வைகோவும் பெரியவர் ராமதாஸ் அவர்களும் இனிமேல் எதிர்கட்சிகள் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் தான் சொல்லியிருக்காங்க. நிறுத்திக் கொள்ளணும் சொல்லிட்டோம், இவரும் சொல்லட்டும், நிறுத்திக்கிட்டோம்னு கண்டனம் தெரிவிக்கட்டும் சார். அவர் இப்படி பேசுனது கண்டனத்துக்குரியது சொல்லுங்க. சார் ஒரு கேள்வி கேட்டார். அவர் ஒரு பிரதமர், பல்வேறு நாடுகள் தெற்காசியா பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அதிபர்களும் வந்திருக்கிறாங்க. அங்க வந்து எலெக்ஷன் நடக்குது இலங்கையில. சார் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கப்ப நீங்க மீண்டும் வர்றதுக்கு வாழ்த்துக்கள். இது ஒரு சம்பிரதாயமான ஒரு பண்பான விஷயம் தானே, இதெல்லாம் நீங்க ஏன் இவ்வளவு பெரிய அரசியலாக்குறீங்கன்னு சார் கேட்டார். சார் அவரு இந்திய நாட்டினுடைய பிரதமராக அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாரு. ஒண்ணு. ரெண்டாவது இந்தியன் கவர்மெண்ட் அபிஷியல் ஸ்போக்ஸ்மேன். அது அந்த டைம்ல இந்திய அரசாங்கத்தின் விருப்பமா அங்க ராஜபக்சே மீண்டும் வர வேண்டும் என்பது, அந்த தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பது இவரு ஜோசியமோ இல்ல கருத்தோ சொல்றதற்கு பிரதமருக்கு என்ன உரிமை இருக்கு? அவருக்கு மோடிக்கு உரிமை உண்டு, பிரதமருக்கு என்ன உரிமை இருக்கு? ஏன் அப்படி சொல்லணும்? தனிப்பட்ட முறையில் அவர் என்ன தனிப்பட்ட முறையில் நீங்க சொந்த கருத்துன்னு சொல்லிட்டு பேசணும். இப்ப நீங்க பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டு பேசும்போது அப்படி பண்ணலாம். அவர் அந்த இடத்துல சொன்னதுங்கிறது அப்படி பண்ணக்கூடாது. ஒண்ணு பண்ணுவது தப்பு, அது கண்டனத்துக்குரியது, அது தனி. நான் அந்த விஷயத்துக்குள்ள போகல. ராஜா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்துட்டு பேசுறதுங்கிறது, ராஜா அவர் சொல்றாரு பாஜக தொண்டர்கள் இனிமேல் அவரை நாம அடக்குவது என்பது தெரியும். இதெல்லாம் கலகத்தமுற்ற ஏற்பாடு. நான் என்ன கேட்கிறேன், வைகோ ஏதோ பேசினாருன்னு சொல்லிட்டு பிடிச்சி 22 மாசம் ஜெயில போட்டீங்க, தேச ஒற்றுமைக்கு ஆபத்துன்னு.
சமூக சௌஜன்யத்தை பாதிக்கக்கூடிய, சமூக கலவரத்தை உண்டாக்கக்கூடிய ராஜா பேச்சுக்கு எங்க கொண்டு போய் வைக்கிறது? அவரை அரசு நடவடிக்கை எடுக்கணும்ல. ஒண்ணு நிச்சயமா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். ஒண்ணு. அடுத்தது என்னன்னா, அவரு ராஜா அடுத்த வரி சொல்றாரு என்னன்னா, வைகோ இந்த கூட்டணியில் இருக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும், செய்து கொள்ளட்டும் அப்படிங்கறது வைகோ முடிவு பண்ணிக்குவாரு. நீங்க அந்த கூட்டணியில் அவரை வச்சிருக்கணுமாங்கறத நீ முடிவு பண்ண. நீங்க தானே பிஜேபி, நீங்க தானே பிஜேபி லீடரு, நீங்க முடிவு. ஏன் ஜோசியம் சொல்ற? நிச்சயமா அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் இந்த விஷயத்தை. ஏன்னா ராஜாவுடைய குற்றம் நீங்களுமே கொஞ்சம் கண்டிச்சிருந்தீங்க, இந்த மாதிரி பேசக்கூடாது சார். அது வந்து ஒரு நாகரிகமான பேச்சாக எனக்கு படல சார். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் ப்ளீஸ் அலோவ் மீ டு டாக். அதாவது அவர் வந்து கொஞ்சம் உணர்ச்சிகரமாக பேசக்கூடியவர், உணர்ச்சியும் படக்கூடியவர். அதுல வந்து இட் இஸ் ஒன்லி ஸ்லிப் ஆஃப் த டங். அதை வந்து பின்னாடி சொல்லுவாங்க, அவரு பேசக்கூடியவர் தான். ஆனா வந்து அவர் பேசக்கூடியது இதெல்லாம் யாரையும் தனிப்பட்ட முறை தாழ்த்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு. அதாவது தமிழை பத்தி பேசுவார், ஈழத்தை பத்தி பேசுவார், பிரபாகரனை பத்தி பேசுவார். அதெல்லாம் ரைட்டு. அதெல்லாம் நம்ம அவருடைய கொள்கை, அடிப்படை கொள்கைகளாகலாம், அதெல்லாம் நம்ம குறை சொல்றதுக்கு யாருக்குமே யோகியதை கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டவரை நீங்க கூட்டணி சேர்த்துக்கணுமா அப்படிங்கறதான் கேள்வி. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு ஆட்சிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் உண்டாகும். தமிழ் இடம்ங்கிறது அவங்க சொல்லுவாங்க, அது உங்களுக்கு ஏற்புடையது அல்ல. அது நீங்க ஏற்கனவே சொன்னதா சொன்னீங்க. இல்ல இப்ப அவர் சிபிஎம் தோழருடைய இது வந்து ஏன் வந்து இந்த மாதிரி சமூக அமைதிக்கு பங்கு விளைவிக்கிறதா, இது மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுல வைகோ போன்றவர்கள் உள்ள போயிருக்காங்களே, ஏன் இதுக்கு ஒரு கேஸ் போடக்கூடாது? அது வந்து செடிஷன். ஒரு நிமிஷம் சார். அதாவது இவர் வைகோ பேசியது பேன் பண்ணின இந்த எல்டிடிக்கு சப்போர்ட்டா பேசினார், அதற்காக இது வந்து தேசத்துக்கு எதிரானதுன்னு. இதை வந்து நாம வந்து மறுபடியும் அதை, ஆனால் அவருடைய பேசுறத பார்க்கும் பொழுது இது வந்து சரியான முறையாக எனக்கு தோணல. யாராவது யாரா கேஸ் போடுவான்னா போட மாட்டான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பத்தி சொல்றதுக்கு எனக்கு ரைட் கிடையாது. ஏன்னா இது சமூகத்துக்கு ஒரு பங்கம் விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி யாராவது எடுத்துட்டு நாளை கேஸ் போட்டான்னா அது எப்படி ஆகும் தெரியாது. அதுக்கு ப்ராபபிளி ஐ எம் வெரி சாரின்னு ஒரு மன்னிப்பு கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி சொன்னாங்கன்னா கோர்ட்ல விட்டுருவாங்க. அதை ஒன்னும் பெருசுப்படுத்த மாட்டாங்க. இது ஒரு பாயிண்ட். இரண்டாவதாக இவர் பெரியார் அவர்களை பத்தி பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, அது வந்து அவருடைய கொள்கைகள், அவர் வந்து தம் சமூகத்துக்கு செஞ்சிருக்கார், அதெல்லாம் ரைட்டு. அதே சமயத்துல அவர் வந்து இந்த நாட்டுக்கு, அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டுல இந்து மத துவேஷத்தை ஏற்படுத்தியவர் திரு பெரியார் அவர்கள். அதுல ஒரு எனக்கு மாற்று வார்த்தை சரியா, பெரியாரை செருப்பால அடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஏன்னா அந்த கட்சி தான் ராமரை செருப்பால அடிச்சது, தெருவா கும்பகோணத்துல செருப்பால அடிச்சது அப்படிங்கிறது பண்ணது. அதுக்காக வந்து அவர் செத்து போயிட்டார். செத்து போனவங்கள இறைவனுக்கு சமானமான அவரை போய் இப்ப வந்து இழுக்கிறதுங்கிறது நியாயம் இல்ல. அவர் உயிரோட இருக்கும் போது நீங்க அந்த தைரியமா வச்சுட்டு நீ ராமனை செருப்பா அடிச்சு நான் உன்னை செருப்பா அடிப்பேன்னு சொன்னா ரைட். ஆனால் இது வந்து அவர் செத்து போன அப்புறம் யாருக்குமே அவரை குறைவா பேசக்கூடாது. இந்த வழக்கு போலான்னு நான் நேற்று அறிக்கையை கொடுத்தேன். உங்க அறிக்கை என்னன்னா, இந்திய தண்டனை சட்டம் 506 பிரிவு 2 இருக்கு, உட்பிரிவு. அதுல ஒருத்தரை உன்னை தொலைச்சு கட்டிடுவேன், உன்னை கொண்டு விடுவேன், நீ பத்திரமா நீ போய் சேர முடியாது அப்படின்னு சொன்னாக்க 506 part 2 போடலாம். எனவே ராஜா மேல இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் 506 part 2 கீழே வழக்கு பதிவு செய்து தமிழக அரசு கைது செய்ய வேண்டும் என்று நான் நேற்று அறிக்கை கொடுத்திருக்கிறேன். அது சில ஊடகங்கள்ல வந்திருக்கு, இணையதளங்கள்ல இருக்கு. எனவே அதற்கான வாய்ப்பு இருக்கு. இது பப்ளிக் சார் சொல்றது மாதிரி ஏதோ சமூக அமைதிக்கு பந்தம்லாம் இல்ல. கொலை செய்து விடுவேன் என்று கொலை மிரட்டல் பிரிவின் கீழ் அவர் மேல் வழக்கு போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ராஜாவை கைது செய்ய வேண்டும் என்பது கோரிக்கை ஒன்று. ரெண்டாவது, ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அந்த மாநாட்டில், காத்மாண்டு மாநாட்டில் வந்து நீங்க ஜெயிக்கணும்னு சும்மா ஒரு சம்பிரதாயத்தை சொன்னா அது என்ன தவறான்னு ஐயா கேட்குறாங்கல்ல. குஜராத்துக்காரங்களை 1.5 லட்சம் பேரை கொன்ன ஒரு பிரதமர் வந்திருந்தான்னா அவர் சொல்லுவார்? அது மாதிரி சாரே சொல்லுவாரா? வடநாட்டுக்காரங்களை 1.5 லட்சம் பேரை கொன்ன ஒரு பிரதமர், ஒருத்தர் ஜனாதிபதி வந்திருக்கான், அவனை வந்து அடுத்த ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்களா? எந்த இனமாவது சொல்லுங்களா? பாழ்பட்ட தமிழ் இனம், சர்வ நாதியத்த இனம், அந்த இனத்தை கொண்டுட்டு வந்திருக்கான் அவன். தோழர் ராஜேந்திரன் சொன்னார், அவன் மேலே விசாரணை போட்டிருக்கு மனித உரிமை கவுன்சில் ஐநாவில். அது ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. அப்படிப்பட்டவருக்கு ஒரு கர்டிசி இருக்கு. உங்களுக்கு கங்கராஜுலேஷன். இது வந்து தமிழ் இனத்தை அழித்ததற்கான வெகுமதி கொடுக்கிறார் மோடி. தமிழ் இனத்தை அழித்ததற்கு ராஜபக்சே எஸ்டாப்ளிஷ் பண்றேன்.
தமிழினத்தை அழித்தவன் நீதான் வர வேண்டும் என்று பாராட்டு தெரிவிக்கிறார். ஏனென்றால் சுப்பிரமணிய சாமி பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். சுப்பிரமணிய சாமி நரேந்திர மோடியினுடைய கருத்தை தான் பிரதிபலித்தார். பாரத ரத்னா விருது கொடுக்க அவங்க இனத்தை சேரவே இல்லை. அவர் வேண்டாம், அவர் சேராதுக்கு முன்னாடி இப்ப சொன்ன இங்க பாருங்க, நீங்க ஃபேக்சுவல் எரர் சொல்லக்கூடாது. பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜி கமிட்டி சேர்மன் சுப்பிரமணிய சாமி இல்லன்னு சொல்லல. இருங்க, 15 நாளைக்கு முன்னாடி சொன்னது, தயவு செய்து அப்புறம் பேசுங்க. 15 நாளைக்கு முன்னாடி சொன்னது இவருக்கு வந்து, அதாவது நம்ம மீனவர்கள் தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னது பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி சொல்றார். பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி கமிட்டி தலைவர் அவர் வந்து நரேந்திர மோடியின் கருத்தை தான் பிரதிபலிக்கிறார். அடுத்ததாக நமக்கு வந்து 30ஆம் தேதி 5 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க பாருங்க. இவங்க 27ஆம் தேதி இந்த அனகாரிக தர்மபாலான்னு ஆரிய சிங்கள பௌத்த தீவிரவாதத்தை அரசியலில் விதைத்த ஒரு புத்த துறவி, அவருக்கு அஞ்சல் தலை குடியரசுத் தலைவர் வெளியிடுறாரு பிரணாப் முகர்ஜி. நான் உங்கள்கிட்ட கூட பேசியிருக்கேன் நினைக்கிறேன். வங்காளிகளை ஒரு 1.5 லட்சம் பேரை கொண்டு இருந்தா பிரணாப் முகர்ஜி ஒத்துக்குவாருங்களா? குஜராத்திகளே ஹிந்திக்காரங்களையா இந்த மலையாளிகளே கொண்டு இருந்தா ஒத்துக்குவாங்களா? அவங்களுக்கு வந்து அவருக்கு இன்னைக்கு நீங்க அவருக்கு அஞ்சல் தலை கொடுக்குறீங்க, எங்கள் இனத்தை அழித்ததற்கு நீங்க வெகுமதி கொடுக்குறீங்க. அந்த கப்பல் படை வந்து 600 தமிழ்நாட்டு மீனவர்களை கொண்டு இருக்கு, 600 பேரை கொண்டு இருக்க கப்பல் படை. அவனை வந்து அந்த கப்பல் படையுடைய துணை தளபதி ஒரு பெரேரா என்ற ஒருவரை கூப்பிட்டு டெல்லியில கொடிவகுப்பு அணிவகுப்பு மரியாதை செலுத்தி அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறீங்க. இந்தியாவுக்கு இலங்கை கப்பல் படை செய்த சேவை என்ன? இப்பதான் வந்து சீனாவுடைய சப்மரீன் வந்ததுன்னு பண்ணீங்க, ஆட்சேபனை பண்ணீங்க, கூக்குரல் எழுப்புனீங்க. இந்தியாவுக்கு இலங்கை கப்பல் படை செய்த சேவை என்ன? எதுக்காக அந்த கப்பல் படை துணைத் தளபதியை கூப்பிட்டு அவ்வளவு பாராட்டுறீங்க? அதனுடைய பொருள் என்னன்னா, தமிழர்களை அழித்தீர்கள், எங்களுடைய பகைவர்களாகிய தமிழர்களை அழித்தீர்கள். நாங்க எங்க நாட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஓட்டு வாங்கினால அவன் நேரடியாக அழிக்க முடியல, நீங்க அழித்தீர்கள், எனவே உங்களுக்கு வெகுமதி. அடுத்தது அவனுக்கு கடலோர காவல் படைக்கு 2 கப்பல் கொடுத்துருக்காங்க, கொடுக்க போறேன்னு அறிவிக்கிறாரு. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் இதனுடைய தொடர்ச்சி தான். தமிழினத்தை அழித்ததற்காக பரிசும் பாராட்டும் விருதும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கமும், மீண்டும் ராஜபக்சே வெற்றி பெற வேண்டும், இது போல ஒரு சிறந்த நபர் யாரும் இருக்க மாட்டார் தமிழினத்தை அழித்தவனை என்பதுதான் நரேந்திர மோடியுடைய விருப்பம். அதைத்தான் வெளிப்படுத்தினார். சொல்றது பார்த்தா தமிழினத்தை அழிக்க வேண்டும்ங்கிற எண்ணமும் நோக்கமும் ராஜபக்சேக்கு மட்டுமல்ல, இந்தியா சேர்ந்துதான் அழிச்சது. இந்தியா ஆயுதம் கொடுத்தது. ராஜபக்சேயே சொன்னார் பார்லிமெண்ட்ல, ஐ ஃபாட் ஃபார் இந்தியான்னு சொன்னாரு. இந்தியாவுக்காக நான் யுத்தத்தை நடத்தினேன் அப்படின்னாரு. யாருங்க மறுக்கல? இவங்க யாரும் மறுக்கலையே. எங்களுக்கு என்ன இல்ல சம்பந்தம் என்று யாரும் கேட்கவில்லை. அன்றைக்கு 2009 இல்ல, அப்ப தமிழின எதிர்ப்பு உணர்வுங்கிறது ராஜபக்சேக்கு மட்டுமல்ல, காங்கிரசுக்கு மட்டுமல்ல, பாரதிய ஜனதா எல்லா அரசுக்கு இருக்கிறதுங்க. இந்திய அரசுக்கு இருக்கு. இந்திய அரசுக்குன்னு ஒரு இனக்கொள்கை இருக்கு, ஒரு மத கொள்கை இருக்குங்க. அது வந்து இப்ப நம்ம இதுல விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால இந்திய அரசும் இலங்கையும் சேர்ந்து, அவன் கரியவாசன் சொன்னாரா இல்லையா? இலங்கைக்கான இந்திய தூதர் டெல்லியில உள்ள கரியவாசன் என்ன சொன்னாரு? இலங்கையில் உள்ள தமிழர்கள் நீங்களாக, இந்தியாவில் உள்ள தமிழர்கள் நீங்களாக, பாக்கி நாங்க எல்லாம் ஒரே இனம்தான், ஆரிய இனம்தான் என்று சொன்னாரா இல்லையா? யாராவது டெல்லியில மறுத்தாங்களா? அதை நாங்களும் தமிழர்கள், குஜராத்திகள், இந்திக்காரங்க நாங்க ஒண்ணுதான், நீ ஏன் பிரிக்கிற என்று யாராவது அன்னைக்கு காங்கிரஸ் அரசு இருந்தது அல்லது எதிர்கட்சியா இருந்தாலும் பிஜேபி மறுத்ததா, கண்டனம் தெரிவிச்சதா? இந்த வைகோ தான் கண்டனம் விட்டாரு. நான் கூட வைகோ எது கண்டனம் விடணும்னு சொன்னேன். அவர் உண்மையை தான் சொல்றாருன்னு சொன்னேன். கரியவாசன் உண்மையை தான் சொல்றாரு. எதுக்காக வைகோ கண்டிக்கணும்? உண்மையில் விரும்பி இருந்தா மன்மோகன் சிங் கண்டிக்கணும், அந்த உள்துறை அமைச்சர் கண்டிக்கணும், பாஜக வைக்கிறது என்னன்னா, சாரே சொன்னாங்க, அவர் வந்து ஏற்கனவே பெரியார ஒரு முறை திட்டினார், நீங்களும் சொன்னீங்க. பெரியார திட்டினதெல்லாம் ஒரு எதற்காக அவர்கள் பெரியாரை திட்டணும்? எதற்காக நீங்க சொன்ன மாதிரி அவரே சொன்னார், தனிநாடு தமிழ் விஷயம் இதெல்லாம் பேசினா எதற்காக பிஜேபிக்கு கோபம் வரணும்? பெரியாரை பத்தி பேசினா ஏன் கோபம் வரணும்? தமிழ்நாடு, தமிழர் இந்த மாதிரி விஷயங்களை பேசினா ஏன் கோபம் வரணும்? இந்த வார்த்தைகளை கேட்டாலே பெரியார், ஈழம், தமிழர்னு பேசினா ஏன் அவங்களுக்கு கோபம் வருது? பெரியார்னு பேசினா அவர் ஒரு ஹிந்து துவேஷி சார். அவர் அதனால எங்களுக்கு எல்லாம் கோபம் வராது சார். அவர் ஹிந்து மதத்து மேல ரொம்ப கோபம், அவருக்கு துவேஷத்தை பரப்பினார். அதனால ராஜா சொல்றது கூட பரவாயில்ல. அவர் சொல்றதை நான் ஒத்துக்கலையா? நான் என்ன சொன்னேன்? அது வந்து அவர் இல்லாதவரை போய் நம்ம வந்து பேசுறது தவறுன்னு தான் நான் சொன்னேன். இந்து துவேஷி அதனால நான் எதிர்க்கிறேன், அதனால அது ரைட்டுன்னு நீங்க சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு. இல்ல, அவர் பெரியார் இந்து துவேஷிங்கிறதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது சார். ரைட், நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா. இல்ல, கேள்வி வந்து என்ன பார்த்து கேட்டீங்க? அவர் சொன்னது சேர்த்தான். அவருக்கு அவ்வளவு துடிப்பு வந்துருச்சு. சொல்ல பெரியார் இந்து துவேஷன்னு சொல்லிட்டாரு. பெரியார் வந்து இந்துக்கெல்லாம் வந்து துவேஷா இருக்கிறது இல்ல. இந்து மதம் வந்து ஒரு பெரும்பான்மை மக்களை வந்து ஒரு கீழ்நிலையான மக்கள் என்று சொல்லி பெரும்பான்மையான மக்களை வந்து இந்து மதம் தான் துவேஷப்படுத்துனுச்சு. இந்து மதம் தான் அவங்களை வந்து ஒதுக்கி வச்சது. இந்து மதம் தான் அவங்களை வந்து சூத்திரர்கள், இந்துக்களே வர்ணாசிரம சிஸ்டத்துல இன்றைக்கு வந்து சூத்திரர்கள் ஒரு பிரிவு இருக்கா இல்லையா? அந்த வர்ணாசிரம தர்மத்தை வந்து இந்து தர்மம் ஏத்துக்கிட்டு இருக்கா இல்லையா?
அந்த வர்ணாசிரம தர்மத்தை மனு தர்மத்தை வந்து இன்னைக்கு நீங்க ஏத்துட்டீங்களா இல்லையா? அந்த இந்து மதத்தில் சொல்ற நீங்க சொல்ற கீதை வந்து அந்த வர்ணாசிரமத்தை நியாயப்படுத்துதா இல்லையா? அந்த வர்ணாசிரம கொள்கையின் அடிப்படையில இன்றைக்கும் நீங்க வந்து உங்க பிராமணர்களுக்குன்னு சில பிரிவிலேஜ் ரைட்ஸ் எங்களுக்கு மட்டும்தான் உண்டு, உங்களுக்கு எல்லாம் அந்த ரைட்ஸ் கிடையாதுன்னு இன்ன வரையும் சொல்றீங்களா இல்லையா? அனைத்து கோயில்லையும் வந்து கோயில்ல வந்து அனைத்து சாதியினரும் போய் அர்ச்சகராகலாம், தகுந்த ஒரு தகுதி இருந்தாலும் என்று சொல்றப்ப கூட இல்ல அது எங்க பிராமணர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த உணர்வு எச்ராஜாக்கு இருக்குங்கிறீங்களா? அந்த நிச்சயமா அந்த உணர்வு அடிப்படையில் தான் பேசப்படுது. சார் இத பத்தி எச்ராஜா அந்த உணர்வு நான் பதில் சொல்றேன். நான் சொல்றேன். இப்ப வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொன்னா கூட நீ வந்து அது வந்து பிராமணர்களுக்கே உள்ள தனித்துவமான உரிமை, இதை அவன் தான் போய் கர்ப்ப கிரகத்தில் மணி அடிக்கணும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் இன்றைக்கு வந்து தடுத்து வைத்திருக்கிறது யாரு? இன்றைக்கும் கோயில்களில் வந்து கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய உரிமை எங்களுடைய பிராமணர்களுக்கு மட்டும்தான் உண்டு. நீ எவ்வளவு பெரிய தமிழ்ல நீ பெரிய படிச்சு வந்திருந்து கரைச்சு குடிச்சிட்டு வந்தா கூட எனக்கு அந்த உரிமை இல்லை, அதை நாங்க தான் செய்வோம் என்று சொல்லி இன்றைக்கும் ஒரு பெரும்பான்மை மக்களை வந்து அந்த உரிமை இல்லை என்று மறுத்து பிறப்பின் அடிப்படையில் ஒரு உரிமை வைத்துக் கொண்டிருக்கிறது யாரு? ஒரு சிற்பி உருவாக்குகின்ற ஒரு சிலைக்கு அதனுடைய மந்திரத்தை செலுத்தி அதை கடவுளாக ஆக்கக்கூடிய சக்தியை தனக்கு தான் உண்டு, தன்னுடைய பிறப்பால் தான் உண்டு என்று ஒரு பெரும்பான்மை மக்களை இன்றைக்கு ஒதுக்கி வைத்திருக்கிறது யாரு? இதே பிராமணிசம் இருக்கா இல்லையா? இன்றைக்கு அந்த நடைமுறையில் இருக்கா இல்லையா? அதுதான் சரின்னு நீங்க சொல்லிட்டீங்களா இல்லையா? இவ்வளவு சொல்லி ஒரு பெரும்பான்மையான மக்களை நீங்க வந்து ஒரு தர்மத்தின் அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட மக்களாக, கீழ்சாதி மக்களாக, சூத்திரர்களாக ஆக்கி கொண்டு அதை காப்பாற்றுகின்ற வழிமுறைகளை இன்றைக்கு பேசிக்கிட்டு இந்த சொல்லுகின்ற ஒரு மதம் தான் துவேஷத்துக்கான மதமே தவிர அதை சொன்னார் பெரியார். அந்த துவேஷம் கூடாது என்று சொன்னார். அது சொன்னாது என்கிறதால அவர் போய் இந்து துவேஷம் தமிழருங்கிற வார்த்தையும் தனிநாடுங்கிற வார்த்தையும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபத்தை ஏற்படுது? அவங்க தமிழருங்கிற அடையாளத்துக்குள்ள வரதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா தமிழ்நாட்டு கோயில்கள் வந்து தமிழ்ல வந்து பேசணுங்கிறது அவங்க விரும்பல. அவங்க வந்து கடவுளுக்கு தெரிந்த மொழி சமஸ்கிருதம் தான் சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய இணைப்பு மொழியா சமஸ்கிருதங்கிறதா சொல்றாங்க. இன்னைக்கு மோடியினுடைய ஆட்சியை வந்து யார் ஆட்சி நடத்துறா? இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமர் ஒருத்தர் தான், மோடி ஒருத்தர் தான் இருக்கிறார், பிற்படுத்தப்பட்ட சமூக சேர்ந்தவன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அங்க நிதி அமைச்சராக இருக்கிறது யாரு? இன்னைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிறது யாரு? இன்றைக்கு ரோடு சாலை போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறது யாரு? இன்றைக்கு வந்து இருக்கிற முக்கியமான பொறுப்புகள் அத்தனை ரயில்வே துறை அமைச்சராக இருக்கிறது யாரு? எல்லா பிரதமருடைய அட்வைசரா இருக்கிறது யாரு? ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருக்கிறது யாரு? எல்லாமே இன்றைக்கு வந்து அந்த ஒரு பார்ப்பனிய கட்டமைப்பு நிர்வாகத்துக்குள்ளதான் இந்த ஆட்சியை வந்து கொண்டாந்து இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, சுப்பிரமணிய சாமி சொல்லி இருக்கிறாரு, கடந்த காலத்துல அரசர்களுக்கெல்லாம் எங்களுடைய பிராமணர்கள் தான் நாங்க ஆலோசனை சொல்லி வழி நடத்தணும். இன்னைக்கு இந்த ராஜாவுக்கு நான் ஆலோசனை சொல்லி வழி நடத்திட்டு இருக்கேன். நான் தான் ராஜா இருக்கலாம், நான் தான் வழி நடத்துவேன். அதனால மந்திரி பதவிங்கிறது எனக்கு இதை விட குறைச்சலான அந்தஸ்து, அதனால அதை விட உயர்ந்த நிலையில தான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார்ல. அப்ப அந்த ஒரு தர்மத்தின் அடிப்படையில, அந்த உணர்வுடைய அடிப்படையில் வந்தவங்களுக்கு தமிழ் கசக்கிறது, பெரியார் கசக்கிறார், தமிழினம் கசக்கிறது. சார் இவர் வந்து பேசுறது அவருடைய வாதத்தை நான் வந்து அவருடைய பாணியில் அவர் பேசுறாரு. நான் அதை குறை சொல்லல. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அந்த வர்ணாசிரமங்கிறதுலாம் அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த என்ன வர்ணாசிரமம் இதுல பகவத்கீதையில சொல்றதுன்னு நான் ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா சூத்ரர் இதெல்லாம் அவர் பேசுறதுனால அதுக்காக ஒரு ஸ்லோகம் சொல்றேன். ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹ கர்மணா ஜாயத்தே த்விஜஹ வேதோ முக்கியசு விப்ராணாம் பிரம்ம ஜானம் து பிராமணாம் அப்படின்னு ஒரு இது வந்து யார் சொல்றதுன்னா ஞானேஸ்வரர்னு ஒரு சின்ன குழந்தை, 8 வயசு குழந்தை. அந்த அவருடைய சமாதி மகாராஷ்டிரால இருக்கு. ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அவர் இந்த குழந்தையை கேட்கும்போது, நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டாம், இந்த எரு மாடு இருக்கு பாரு, இது உனக்கு டெஃபினேஷன் சொல்லுண்டான்னு சொல்லிட்டு அது தலையில கை வைக்கிறார். அந்த எரு மாடு சொல்லுகின்றது ஜன்மனா ஜாயத்தை சூத்ர. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிறக்கும் பொழுதே எல்லாருக்கும் ஒரு உங்களுக்கு நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், இவர் வந்து ஒரு ரைட்டர், அவர் வந்து ஒரு யூனியன், அந்த இது ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் இருக்கு, அதை வச்சு நாம பழச்சுட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு அட்வொகேட், ஒரு எக்கானமிஸ்ட் அப்படிங்கிற முறையில் நான் இருந்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூத்திரம் என்பது தெரிகிறது நமக்கு, அந்த வச்சு நம்ம ஸ்கில் அப்படின்னு சொல்றோம். அது பிறக்கும் பொழுது எல்லாரும் சூத்திரர்கள் தான். கர்மணா ஜாயத்தே த்விஜஹ. ஆனால் நாம அந்த அப்படி இருக்கும் பொழுது அந்த நாம செய்யக்கூடிய காரியம் இருக்கின்றது, அதை வந்து நேர்மையாக ஒழுங்காக தர்மமான வழியில நாம் செஞ்சோம்னா அதே பிறவிலேயே இன்னொரு பிறவி கிடைக்கின்றது. அதுதான் பார்ப்பனன்னு பேர். பார் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? வேற யாரும் என்ன கிடையாது. பார்ப்புன்னு என்ன, ஒரு முட்டை இருக்கு, அதுக்கு உயிர் இருக்கு. அந்த முட்டை உடைஞ்சு போறது, அதுல இருந்து ஒரு குஞ்சு வெளி வருகின்றது. ஆகவே அது போன்ற உயர்ந்து வரணும். எப்படின்னா தர்மமான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, பொய் இல்லாத வாழ்க்கை, எல்லாருக்கும் எல்லாருமே பிராமணர்கள். ஆமா, அப்படிதான். அதைத்தான் சொல்றது. அது ஜன்மனா ஜாயத்தை சூத்ரா இருக்கும்பொழுது கர்மனா ஜாயத்தை த்விஜ, 2வது பிறவி அதே பிறவிலேயே கிடைக்கிறது.
வேதோ முக்கியஸ்து விப்ராணம். வேதத்துல என்ன சொல்றதுன்னா தர்மமாக சத்தியம் வத தர்மம் சர அப்படிங்கிற சத்தியத்தை சொல்லு, தர்மத்தை வழியை நட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை செஞ்சீங்கன்னா வேதோ முக்கியஸ்து விப்ராணம் பிரம்ம ஜானம் து பிராமணம் அப்படின்னு தான் அதே பிறவிலே அடுத்த நிலைமைக்கு வருகின்றான். ஆகவே எல்லாருமே சூத்திரர்கள் தான். ஆனால் நேர்மையாக அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றது, நாரதரை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அந்த நாரதர் அவருடைய பிறவி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அம்மா ஒரு வேலைக்காரியாக இருக்கின்றார், அப்பா யாருன்னு தெரியாது. ஆனால் அவருடைய அவர் எப்படி ஒரு பிராமணன் பிரம்மஞானின்னு எப்படி ஆனார்னா, தாசி கர்ப்ப சமுத்பூதோ நாரதஷ்ட மகாமுனிகி தபசா பிரம்மணோத்பூதம் கல்பி. அவருடைய ஜாதின்னு உனக்கு ஏதாவது கல்பனை கூட பண்ணி பார்க்க முடியுமாடா அப்படின்னு கேட்கறது. ஆகவே இதெல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாம் ஒண்ணுதான். ஆனால் நீங்க செய்யக்கூடிய நியாயம், தர்மம், நேர்மை, ஒழுக்கம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த நிலையில இருந்து நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு. தத்துவம் கொள்கைன்னு போற நம்ம அரசியல் ஸ்டாண்ட் ரீதியா இப்ப இந்த எச் ராஜா சொன்னதை ஒரு முஸ்லீம் மூவ்மெண்ட் தலைவர் யாராவது, இப்ப இவர் ஒரு வாக்கு அரசியல் கட்சி, ஆளும் அரசியல் கட்சி, யாராவது ஒரு முஸ்லீம் மூவ்மெண்ட் தலைவர் வேற யாரையாவது பார்த்து நீ ரோட்ல போக முடியாதுன்னு சொல்லியிருந்தா இதை பாஜக எப்படி எதிர்கொண்டிருக்கும்? இல்ல அது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்றேன் சார், அது எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் உடன்பாடு கிடையாது. நான் செத்து போனவங்களை போய் நீங்க தரக்குறைவா பேசுறது இருக்கும்போது நாம ஏதோ பேசிக்கிறோம், ரைட், அவர் அதுக்கு பதில் சொல்ல ஏதோ இருக்கும். ஆனா இறந்தவர்கள் இறைவனுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களை போய் நீங்க பேசினார் என்பது எனக்கு தெரியாது. அப்படி பேசியிருந்தார் என்றால் அது நிச்சயமாக தவறானது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவதாக நண்பர் சொன்ன எனக்கும் அந்த மாதிரி இது மாதிரிலாம் பேசினார்னா ஏதாவது கேஸ் மாட்டிக்கு போறாரோ அப்படிங்கிற கவலை எனக்கு இருக்கின்ற. தேவையில்லாத வார்த்தையை விடுறது இதெல்லாம் ரொம்ப தவறானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விதத்தில் தான் நான் சொல்ல முடியும். மூணாவது, அவரே நாளைக்கு மன்னிப்பு கேட்டார், ஐ எம் வெரி சாரி, ஏதோ தவறுன்னு வாங்கினா கோர்ட்ல போனா கூட இட்ஸ் ஆல் ரைட்னு அப்படின்னு தள்ளி விட்டு. எப்படி பாக்குறீங்க இதை? ஹெச் ராஜா தவிர்த்து வேறு சில அமைப்புகள், நான் எப்படி பாத்தீங்கன்னா இதை ஒரு சாதி அமைப்போ, ஒரு சாதிக்கு தலைவர் என்று சொல்லக்கூடியவரோ, ஒரு சாதி வழி பிற்படுத்தப்பட்டவங்களோ ஒடுக்கப்பட்டவங்களோ, அவங்க இப்படி நீ வந்திருந்தேனா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லியிருந்தா அது எவ்வளவு பெரிய சமூகத்தை பங்க விட சமூக பின்னணியோட தான் அதை சொல்லுவாங்க. இதுக்கும் ஒரு சமூக பின்னணி இருக்கதான் செய்யுது. இதுக்கு ஒரு சமூக சாதி பின்னணி இருக்குங்கிறீங்க? இதுக்கும் ஒரு சமூக பின்னணி இருக்கதான் செய்யுது. எல்லாரும் சொல்லிட மாட்டாங்க. இப்ப தமிழ் செய்தி மாதிரி சொல்லிடாது, அவங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் சொல்ல மாட்டாரு. இதுக்கெல்லாம் ஒரு சமூக பின்னணி இருக்கு, ஒரு ஆணவம் இருக்கு, தொடர்ச்சி இருக்கு. இது சும்மா வந்தால. அடுத்தது சார் சொன்னாங்கல்ல ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அது ரெண்டாவது வருது பாருங்க, சுத்திரார் தான் பிறக்கிறோம், அவங்க செயல்பாட்டுல துவிஜாவா இருபிறப்பாளராக மாறுறாங்க. அப்படி யாராவது மாறி இருக்காங்களா? எக்ஸாம்பிள் சொன்னேன். எங்கே புராண கதையில நாரதரை சொல்றீங்க, நடைமுறையில யாராவது மாத்திருக்கீங்களா? பாரதியார் மாத்திருக்காரு சார். யார் அவரை யார் பாரதியார் ஜாதி பிரச்சனை பண்ணிச்சு பிராமண குலம்? சும்மா இருங்க சார், அவருக்கு உயர்ந்த சொல்லுங்க. நீங்க போய் கேளுங்க, கடையத்துல அக்ரஹாரத்தை விட்டு வெளியில வச்சுதான் சாப்பாடு போட்டாங்க. ஏனென்றால் அந்த கனகலிங்கத்துக்கு பூணூல் மாட்டினதுக்காக. சார் இன்னைக்கு இருங்க, அப்படி பண்ணவங்க கேட்டது நீங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், மதுரையில யார் சார் அழிச்சுன்னு போனாங்க? ருத்ராமலிங்க தேவர் போனாரு சார். ருத்ராமலிங்க தேவர் போனார் சார். ஒரு வைத்தியநாத ஐயரை நாங்க பாராட்டுறோம். ஆமா, ஒரு வாராவா அண்ணா பாராட்டிருக்காரு. அது மாதிரி பெரியாரே பாராட்டிருக்காரு. அந்த இவரு காஞ்சிபுரம் இந்திய போராட்டத்தில் வந்தாரு. அது மாதிரி எக்ஸெப்ஷனா இருக்காங்க, இல்லங்க. மிகப்பெரிய அளவுக்கு அப்படிதான் இருக்கின்றார்கள். நீங்க கூட இப்ப என்ன பேசுறீங்க சார்? இதை சாதாரண விட்டுறலாங்கிறால தான் லைட்டா பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், ஏதோ ராஜா என்பதற்காக கடுமையா பேச வேண்டாம். நீங்க கூட இது ராஜா பேசுனது பேசியிருக்க வேண்டாங்கிறதா உங்களுடைய சாஃப்ட் கார்னர். இல்ல சாஃப்ட் கார்னர் பேசக்கூடாதுதான் நான் சொல்றேன். சொல்லிடுறேன். எனவே துபிஜாவாக இருபிறப்பாளராக மாறினதெல்லாம் ஒண்ணு கிடையாது. பார்ப்புன்னு சொன்னாங்க. பார்ப்பான் என்பது தமிழ்ல உள்ளது. பார்ப்பு நூல் பார்த்தல் கோள் பார்த்தல் என்று தமிழர்ல ஒரு அறவர் இருந்தாங்க. அவங்க உள்ள பேரை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இவங்க பேர் பிராமணர் தான், அவங்க பார்ப்பாரே கிடையாது. ஆனா நடைமுறை பார்ப்புங்கிறது முட்டையில இருந்து வர்றதுன்னு சான்ஸ்கிரிட்ல இருக்குதா? நீங்க சொன்னீங்களே, நீங்க சொன்ன விளக்கம் இருக்கா? நான் இப்ப சொன்னது என்ன ஒரு விளக்கம், நான் சம்ஸ்கிருதம் தான் சொன்னேன் உங்களுக்கு. ஆமா, அந்த பார்ப்பான்னு சொன்னீங்க. பார்ப்பு அதுதான், பார்ப்பு என்பது பிராமணன் பார்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நான் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் சான்ஸ்கிரிட்ல இருக்கு. அந்த சம்ஸ்கிருதத்துல தான் நான் சொன்னேன் துவிஜா அப்படின்னு சொன்னேன். சொன்னீங்க சார். அப்புறம் பார்ப்புன்னு சொன்னீங்களே, அது சான்ஸ்கிரிட்ல இருக்கா? அதுதான் தமிழ்ல நீங்க பார்ப்பு கிடையாது, விஷயமே கிடையாது. தமிழர்கள் தான் அந்த பிரச்சனையே கிடையாது. பாரதியார் சொன்னது பார்ப்பானி ஐயர் என்ற காலமும் போச்சுன்னு அப்ப அவரும் கூட தான் சொல்லியிருக்காரு. பார்ப்பு என்ற சொல்லு ஒண்ணு சொன்னீங்களா? நல்ல சொல்லு அது. பார்ப்புங்கிற தமிழ்ல பார்ப்பும் பிள்ளையும் பரப்ப ஒற்றியளமை தொல்காப்பியம்.
பார்ப்பு என்றும் பிள்ளை என்பதும் பரப்பவற்றுக்குள்ள இளமையை சொல்றது கிளிப்பிள்ளை. அது மாதிரி அந்த சொல்லு சான்ஸ்கிரிட் அது சம்பந்தம் கிடையாது. அதுக்காக சொல்ல வந்தேன். வேற ஒண்ணு விட்டுருங்க, அது விட்டுருங்க, அது போகட்டும். அதனால அது இவங்க அந்த என் நடைமுறையில எங்கேயாவது அது மாதிரி இருக்குங்களா? நந்தனாரை கொளுத்துனது எப்படிங்க? ஐயோ, இது வந்து அநியாயம் சார். உங்களுக்கு இருங்க சார், நான் சிதம்பரத்தை சேர்ந்தவன். நந்தனார் ஒண்ணு கொடுத்தல. நீங்க ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் ப்ரோ? ஏன் தெரிஞ்சா நீங்க பெரிய புராணம் படிச்சிருக்கீங்களா? நீங்க படிச்சிருக்கோம். அப்புறம் என்ன அது என்ன சொல்றாங்க? அந்த பெரிய புராணத்துல என்ன சொல்றாங்க? நந்தனார் வந்து அந்த கதை வந்தாங்க. இதெல்லாம் தோடல தூக்கி வச்சு எந்த காலத்துல நாங்க பெரிய புராணத்தை படிக்காம நீங்க ஏதோ கதை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உண்மை. பெரிய புராணத்தில் சொல்லுகின்ற வரலாற்று செய்திகளை ஏற்போம், புராண செய்திகளை மறுப்போம். நாங்க எந்த சாமியும் வந்து பூமிக்கு வந்ததில்ல, எந்த கடவுளும் பூமிக்கு வந்து நந்தனார் வந்து எரிச்சாங்கிறது வெறும் பொய்யும் புரட்டும் கலந்த பேச்சு. இந்த அளவுக்கு இந்த காலத்துல போயிருங்களே. ஆமாமா, இப்ப நான் நந்தனார் வந்து நெருப்புல வந்து போய் அப்புறம் வந்து கடவுள்கிட்ட போய் போனார் சொல்றீங்க நீங்க. இல்ல இல்ல, நான் அதுதான் சொல்ல வரீங்க. ஆமா, அதான் பெரியவாள் சொல்லுங்க. அதை நாங்க நம்பணும். நீங்க நம்பாட்டா போங்க சார். எதுக்கெல்லாம் நீங்க அவனை நெருப்புல வச்சு ஒரு விஷயம் நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க, பதில் என்ன தெரியுமா? இப்ப வந்து அவருடைய பிறவிங்கிறது 6ஆம் நூற்றாண்டு. அப்ப ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நீங்க உள்ள போன சோத்துக்கு ஊரா எதுக்குன்னு பகவத்கீதை எப்ப வச்சுக்குவீங்க? எப்படி சார் பேச முடியும்? அன்னைக்கு இருந்த காலம் வேற. பரம்பரையில் இருந்தவங்க எல்லாரும் குடுமி வச்சிருந்தாங்க. இப்ப இருக்கா? நீங்க சொன்னீங்க கேக்குறேன். நீங்க சொன்ன ஸ்லோகம் 600 ஆண்டுகளுக்கு முன்பு. நீங்க சொன்ன சொல்ல 600 ஆண்டுக்கு முன்பு. நாங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. இப்பெல்லாம் யாரா குடுமி வச்சுட்டு இருக்காங்களா? யாருமே கிடையாது. ஆனால் இப்ப முன்னாடி எல்லாருமே வச்சிருந்தாங்க. அப்ப அதெல்லாம் பத்தி பேசிட்டு முடியுமா? ஒரே ஒரு விஷயம் அவர் கிளாரிஃபை பண்ணினா, அவரு அதாவது பிறக்கிறவங்க எல்லாம் சூத்திரர்களா பிறக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை தர்மத்தின்படி யாரு வேணாலும் பிராமணரா மாறலாம். சூத்திரனா என்னன்னு நான் சொன்னேன். ஒரு நான் சொல்றேன் எல்லாருமே மாறலாம் பிராமணன் அப்படின்னு சொன்னா, இப்ப பிறக்கிறவங்க எல்லாருமே வந்து யாரும் பிராமணனா மாறுறதுக்கு வந்து இவங்க அனுமதிக்கல. அது வந்து ஒரு ஒவ்வொரு குடும்பத்துல வந்து மறுபரப்புங்கிறது என்ன வச்சிருக்கீங்க, இரண்டாவது பிறகு எங்க வச்சிருக்கேன்னா, அந்த வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனை பூணலை மாட்டி, அப்பா மகனுக்கு பூணலை மாட்டி, மகன் பேரனுக்கு பூணல் மாட்டி, பேரன் அவனுக்கு பேரனை பூணல் மாட்டி, ஒரு குடும்பத்தினுடைய வாரிசு உரிமை சொத்தாதான் இந்த பிராமண தர்மத்தைங்கிறது நீங்க வச்சுக்கிட்டு வேதத்துல மட்டும் யார் வேணாலும் போலான்னு சொல்ற மாதிரி ஒரு கதையை விட்டுட்டு இருக்கீங்க. அப்ப யார் வேணாலும் போலாங்கிறது வேதத்துல சொல்லுச்சுன்னு சொன்னா, பிராமணத்திற்குள்ள எல்லா தகுதியும் இந்த மாதிரி புரட்சி எல்லாம் ராமானுஜர் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் வந்து தமிழ் இசை சொன்னது, அதாவது ஐ டிசோன் இந்த ஸ்டேட்மெண்ட் இவர் பேசியிருந்ததுங்கிறத நான் ஒத்துக்கொள்ளவில்லை, இதை நான் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுதான் என்னுடைய கருத்தும். நிச்சயமா உங்களுடைய நிறைய கருத்து. அதாவதுங்க, ஹெச் ராஜா இந்த மாதிரி பேசினது கண்டனத்துக்குரியது. எங்க கட்சியினுடைய மாநில செயலாளர் அதை கண்டிச்சிருக்காரு. அரசியல் நாகரிகமற்றது, பண்பாடற்றது. இந்த பேச்சை ஹெச் ராஜா வாபஸ் பண்ணணும். இல்லன்னா பாரதிய ஜனதா கட்சி ஹெச் ராஜா மேல் நடவடிக்கை எடுத்து ஒரு சௌஜன்யத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய நிலை. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இதோட வைகோவோட இந்த அதாவது இந்த மதிமுகவோட இந்த அலையன்ஸும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு பெரிய கும்பிடு போட்டு நீங்க நீங்க உங்க வழியில போங்க, நாங்க எங்க வழியில போகணும்னு சொல்லிட்டு செய்யணும். உங்களுடைய விருப்பம் அது. அவங்கள்ட்ட நான் சொல்றேன், ஐ எம் ஜஸ்ட் அப்பீலிங் டு பிஜேபி. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்காதீங்க. நீங்க தயவுசெய்து நீங்க பாட்டு உங்க வழியில போங்க, நாங்க எங்க வழியில போறோம் பிஜேபி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய நிறைவு கருத்து? என்னுடைய நிறைவு கருத்து வந்து, பாஜகவில் வந்து உங்களுக்கு சுப்பிரமணிய சாமி, எச் ராஜா போன்றவர்கள் தான் உண்மையான கொள்கை பிரதிநிதிகள். பவர் உள்ளவங்களும் அவங்க தான். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. ஒரு எம்எல்ஏ கூட அந்த கட்சிக்கு இல்லை. நாளைக்கு கூட்டணி இல்லாமல் ஒன்றும் வர முடியாது. ஒன்றுமே இல்லாத தமிழ்நாட்டில் டெல்லியில் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த குதியாட்டம் போட்டு தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் பெரியார் போன்ற பெரியவர்களுக்கும் எதிராக இழிவாக வைகோவை பார்த்து தீர்த்து கட்டிடுவாங்கிற அளவுக்கு பேசுற அளவுக்கு குதியாட்டம் போட்டாங்கன்னா, நாளைக்கு ஒரு எம்எல்ஏ வந்தா தமிழ்நாடு தாங்குமா?
தமிழ் மக்கள் புரிந்து கொண்டு பாஜகவை புரிந்து கொண்டு அதை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி, என்னுடைய விடை, வேண்டுகோள். நீங்க கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற போது உங்களுடைய கூட்டணியுடைய தமிழகத்தினுடைய ஒரே பிரச்சார பேரங்கியா இருந்தவர் தான் வைகோ. 40 தொகுதியிலும் பிரச்சாரம் செய்தவர் வைகோ மட்டும்தான். பேசி உங்களுக்கு கூட்டணி சேர்த்து அப்ப எல்லாம் உங்களுக்கு வைகோவுடைய தேவைப்படுது, வைகோவுடைய உழைப்பு உங்களுக்கு தேவைப்படுது, வைகோ சிந்தியா ரத்தம் உங்களுக்கு தேவைப்படுது. ஆனா ஒரு மொழி இனத்துக்காக வைகோ பேசினாருங்கிறத மட்டும் நீங்க காலால தூக்கி எரிஞ்சு நீ நாட்டை நடமாட முடியாதுன்னு சொல்றீங்க. சொன்னா நீங்க பேசுவது தமிழ்நாடு அப்படிங்கறத மட்டும் ராஜாவுக்கு நாங்களே எச்சரிக்கிறோம். நிச்சயமாக இன்றைய விவாத அரங்கம் உண்மையில் இந்த பிரச்சனை குறித்து இது ஒரு தனிநபர் சாடலாக மட்டும் எடுத்துக்கொள்ள முடியுமா? இது எச் ராஜாவின் கருத்தா, பாரதிய ஜனதாவின் கருத்தா, RSS கருத்தா? இந்த துணிச்சல் அவருக்கு எங்கிருந்து வந்தது போன்ற பல்வேறு தளங்களில் இந்த விவாதம் நடைபெற்றது. இவ்வாறு பேசுவது அவர்களது கொள்கையா அல்லது தமிழர் தனிநாடு என்று பேசுவது பாரதிய ஜனதாவுக்கு முழுமையாக எரிச்சலாக இருக்கிறது, அதனைத்தான் எச் ராஜா வெளிப்படுத்துகிறார் என்கின்ற கருத்தும் இங்கு ஆழமாக வெளிவந்தது. அது மட்டுமல்லாமல் இதை எச் ராஜா போன்றவர்கள் தான் சொல்கிறார்கள் ஒழிய தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் சொல்லவில்லை. அதில் உள்ள நுட்பமான அரசியலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் ஆழமாக வைக்கப்பட்டது. மற்றும் எப்படியாக இருந்தாலும் எச் ராஜா பேசியது கண்டனத்துக்குரியது. அதே சமயம் பாரதிய ஜனதாவின் கொள்கைக்கு மாறாகத்தான் வைகோ பேசினார் என்பதும் ஆழமாக முன்வைக்கப்பட்டது. பாரதிய ஜனதா வைகோவை துண்டிக்க வேண்டும், மதிமுக வைகோவை துண்டிக்க, பாரதிய ஜனதாவை துண்டிக்க வேண்டும் என்று இருவேறு கருத்துக்களும் இங்கு ஆழமாக முன்வைக்கப்பட்டது. சிபிஎம் மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பாக எச் ராஜா மீது வழக்கே போட வேண்டும் என்கின்ற குற்றச்சாட்டும் அந்த கோரிக்கையும் இந்த விவாதத்தில் தொடர்ந்து ஆழமாக முன்வைக்கப்பட்டது. இந்த விவாத அரங்கில் உங்கள் தனிப்பட்ட கருத்து நிச்சயமா தனிப்பட்ட பல அவதூறு வழக்கு போடுறீங்கல்ல, நீங்க தான் அரசு, தமிழ் தேசிய பேரியக்கம் அதை அவங்க கோரிக்கையாக வச்சிருக்காங்க வழக்கே. இன்றைய விவாத அரங்கத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த அரசியல் திறனாய்வாளர் ராமசுப்ரமணியன் அவர்களுக்கும், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் பே மணியரசன் அவர்களுக்கும், திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சேர்ந்த தோழர் பொன்முடி அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.